வணக்கம். இந்த வீடியோவில் செப்டம்பர் 29ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு 24,900 இது வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா இன்னும் பயங்கரமாக வந்து கீழே இறங்கிறதுக்கு தான் வந்து நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த லெவல் அப்படிங்கிறது வந்து ஒரு புல்பேக் லெவல். அதை உடச்சிட்டு வந்து கீழே போகும்போது செல்லிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாகவே வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அது இன்றைக்கி வந்து அப்படியே வந்து நடந்திருக்கு. ஸோ நிஃப்டி 50ல் டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 24,450 ஒரு 24,350 இந்த ஏரியா தான் வந்து அடுத்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக வந்து நிஃப்டி 50ல் வந்து இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து எப்போ எல்லாம் வந்து இந்த லெவலை வந்து டச் பண்ணதோ அப்போல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு பவுன்ஸ் பேக் நமக்கு வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல அதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்படின்ட்டு ப்ரைஸ் வந்து எப்போ எல்லாம் வந்து இந்த 24,450 350 இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஆனால் நிலமை இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்படி வந்து பவுன்ஸ் பேக் வந்து நமக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டவுட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரீசன் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கன் பிரசிடெண்ட் வந்து இப்போ தொட்டதுக்கெல்லாம் ஒரு டேரிஃப் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டுட்ருக்காரு. அதன் காரணமாக இப்போ ஒவ்வொரு செக்டாரும் வந்து அடி வாங்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா பெருசாக வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிறதே வந்து கஷ்டம். இதில் எங்கேருந்து பவுன்ஸ் பேக் வந்து ஆகிறது. ஸோ பவுன்ஸ் பேக் ஆகணும் அப்படின்னா இந்த டாரிஃப்லலாம் நான் வந்து கம்மி பண்ணுறேன் அல்லது வந்து டாரிஃபெல்லாம் வந்து இல்லை இனிமேல் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக் அப்படின்னு நாம் வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போ போயிட்டுருக்கிற நிலைமை என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த விசா பிரச்சனை வந்தது, அதுக்கப்புறம் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிரச்சனை வந்தது, அதுக்கப்புறம் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மா செக்டாரில் ஒரு டாரிஃப் வந்து கொண்டு வந்திருக்கிறார். அதாவது வெளிநாட்டிலேருந்து நமக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து 100% டாரிஃப் நான் வந்து போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அமெரிக்க நிறுவனங்களாகவே வந்து இருந்தாலும் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து அந்த மருந்தை நீங்கள் வந்து இம்போர்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மருந்துக்கு நீங்கள் வந்து 100% டாரிஃப் வந்து பே பண்ணி தான் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்கிறார். இப்போ சிக்கல் என்ன அப்படின்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறத விட இம்போர்ட் பண்ணுறது தான் வந்து அதிகமாக வந்து பண்ணுறாங்க. அது வந்து ஃபார்மா ரிலேட்டட் ஸ்டப்ஸ் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்க அப்படின்னா டபுள் த இம்போர்ட்டுக்கு தான் வந்து அதிகமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பிரச்சனை வந்து அவங்களுக்கு தான் கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது. அது எதுக்காக பண்ணுறாருன்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களோட அதாவது மற்ற நாடுகளை நம்பி இருக்காமல் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து பண்ணும்போது எந்த விதமான ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்காது. ப்ளஸ் உள்நாட்டு வேலைவாய்ப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற இடத்துல வச்சுக்கிட்டு அது வந்து அப்படி வந்து செஞ்சிட்ருக்காரு. ஸோ அதன் காரணமாக தான் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து தொட்டத்துக்கு வந்து டாரிஃப்னு சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விசா ப்ராசஸ் கூட வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி வந்து டைட் வந்து பண்ணுறாரு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து நல்லது தான் வந்து அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காரு. அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அந்த ரிசோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆக போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், அவங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிரச்சனையாக வந்து மாறி நிற்கும். ஸோ அது அவங்க பிரச்சனை, அவங்க என்னவோ பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆனால் அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கும் அந்த பிரச்சனை வந்து இருக்குது. ரெகுலராக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அது இப்போ இனிமேல் வந்து வாங்க முடியாது அப்படின்னா அது நமக்கும் வந்து நஷ்டம் தானே. குறிப்பிட்ட காலம் நமக்கு வந்து ஒரு நஷ்டமாக வந்து நமக்கு வந்து இருக்க போகுது. ஸோ அது வரைக்கும் நம்மளோட ஷேர் மார்க்கெட்டை வந்து ஒரு நெகட்டிவாக தான் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் எல்லாம் வந்து டிக்ரீஸ் வந்து ஆக போகுது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் அப்படிங்கிறது வந்து இந்த 24,450 350 தான். அது வந்து உடச்சாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா நியர்லி ஒரு 23,700 அந்த ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அடுத்த லெவல் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து உடச்சாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து ஒரு பயங்கரமாக ஒரு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறதான் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான் வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து இருக்குது. ஸோ அந்த ஏரியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 21,900 21,800 அந்த ரேஞ்சு தான் வந்து இருக்குது. ஸோ இந்த லெவலை வந்து ஹோல்டு ஆகலை, கன்ஃபார்மாக இது வந்து உடச்சிருவாங்க அப்படின்னு நமக்கு வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா இன்னும் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு இந்தியா அதுக்கு வந்து பெருசாக வந்து ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரியோ
அல்லது இந்திய நிறுவனங்களுக்கு வேறு எங்கேயாவது ஆர்டர் கிடைச்ச மாதிரியும் நமக்கு வந்து நியூஸ் வந்து வர மாட்டேங்குது. அதனால இந்த லோ வந்து அதாவது இந்த சப்போர்ட் லெவல் இருக்கு இல்லையா, அதையும் வந்து உடச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதுக்கடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 23,800 கிட்ட தான் வந்து இருக்குது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான லெவல். இதை வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா நிஃப்டி 50யில் தாராளமாக வந்து என்ன பண்ணலாம், 21,900 21,800 இந்த ரேஞ்ச் வந்து தாராளமாக வந்து பார்த்துடலாம். ஸோ அதெல்லாம் வந்து டைமிங் எடுக்கும். அது வந்து நம்ம ஒரு பொசிஷனலாக வந்து இந்த லெவலாம் வந்து ஹோல்டு வந்து பண்ண முடியாது. அதனால் வந்து இதை நம்பிக்கிட்டு வந்து யாரும் வந்து பொசிஷனலாக வந்து ட்ரேட் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த ரீசெண்ட் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது இல்லையா, இந்த இடத்துல இருந்து இப்போ வந்து க்ளோசிங்கான ப்ரைஸ் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 800 பாயிண்ட் வந்து கீழே வந்து விழுந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம், நிஃப்டி 50யில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து பிடிக்கிறதுக்கு வந்து ரெடியா அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தோம். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து நியர்லி ஒரு 800 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து அகெயின் இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரு 200 பாயிண்ட் தான். அந்த 200 பாயிண்ட் தாராளமாக இங்கே வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து ஒரு கேப் இருக்குது. அதாவது அடுத்த லெவல் ஒரு சப்போர்ட்டுக்கும் இப்போ க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் வந்து ஒரு கேப் வந்து இருக்குது. அப்போ இப்போ க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் வந்து 24,650. அப்போ வந்து க்ளோசிங் வந்து போச்சு, இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கீழே வந்து இறங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அடுத்த லெவலுக்கு ஒரு 24,400 பக்கம் வந்து வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 24,500 24,400 மண்டே நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான டே அகெயின் வந்து இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் 24,400லேருந்து 24,500 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்சைடு பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் வந்து கிடைக்குது, இவ்வளோ நாள் வந்து கீழே இறங்குனதுக்கு சின்னதாக ஒரு கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து மேலே ஏறுது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,800 24,900 இந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கிடைச்சாலும் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 200 பாயிண்ட் அப்படிங்கிறது மாதிரி கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். அப்போ ஒரு அப்சைடு ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 24,800 24,900 அப்படிங்கிறது வந்து ஒரு ரேஞ்சஸாக வந்து அப்சைடு வந்து இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஆகிட்டு கூட உங்களுக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைச்ச மாதிரி வந்து மூவ் ஆகலாம். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது வெள்ளிக்கிழமை ஆச்சுனாவே போதும், வெள்ளச்சாமியை வந்து கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து கரெக்டாக வந்து வெள்ளிக்கிழமை வந்து கரடிகள் உள்ளே போந்து எல்லாத்தையும் வந்து அடித்து நிமிஷம் வந்துட்டு பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ வாரம் வாரம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஒரு நெகட்டிவான ஒரு க்ளோசிங் டே தான் வந்து போயிட்டுருக்கு. அது எந்த வாரமும் அப்படியே வந்து கண்டினியூ வந்து ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 12:55 1 PM இந்த ரேஞ்ச் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் போன்ட்டு ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. அந்த இடத்துல இருந்து அடித்து விட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 24,800லேருந்து ஒரு 24,650 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு 150 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக நல்ல ஒரு நெகட்டிவ் டே தான் வந்து இருந்திருக்கு. ஸோ மார்னிங்கே பார்த்திங்க அப்படின்னா இது கீழே தான் நமக்கு வந்து ஓப்பன் ஆயிருந்தது. ஒரு 24,850 கீழே தான் வந்து வந்திருந்தது. ஸோ இந்த இடத்துல நியர்லி நம்ம வந்து ஒரு 24,750 வரைக்கும் அது வந்து கீழே இறங்கும்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவல்லாம் வந்து ஒரு 9:35 வந்து வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் போண்டாக சுற்றிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மணிக்கு மேலே நல்லாவே வந்து இறங்கிருச்சு. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,750 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,600 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 24,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 24,750 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 24,850 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 24,900 24,800 24,750 24,600 24,500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாசலே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி சொல்லவே வேண்டாம், அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. 50-50 கொஞ்சம் வந்து ஒரு சமாளிக்கிற மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஒரு 12 மணி வரைக்குமே. ஆனால் இது வந்து அந்த அளவுக்குலாம் வந்து போகலை. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 54,900 கீழே தான் வந்து ஓப்பனிங் இருந்தது. அங்கேருந்து நல்லா வந்து கீழே இறங்கிட்டாங்க. சின்னதாக வந்து ஒரு 1 ஹவர் பக்கம் மட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஸ்டாக்கை பிடிச்சது. அதுக்கப்புறம் வந்து முடியல, மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க.
ஓவராலாக நல்ல ஒரு நெகட்டிவ் டேவாக வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 54,500 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 54,300 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 54,300 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 54,100 54,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 54,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 54,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 54,800 54,600 54,500 54,300 54,100 54,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கரெக்டாக வந்து ஒரு 1255 இந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக சுற்றிட்டு இருந்தது. ஒரு நெகட்டிவாக இருந்தது, அதுலேயும் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து செல்லிங் வந்து அடித்து விட்டாங்க. ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80,800லேருந்து ஒரு 80,400 இந்த ரேஞ்ச் வரைக்குமே ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 80,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 80,200 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 80,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் வந்து ஆகுது அப்படின்னா ஒரு 79,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 80,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 81,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 81,400 81,000 80,800 80,200 80,000 79,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி ரொம்ப மோசம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2% வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டலே வந்து நல்ல ஒரு டவுன் சைடு, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு 930க்கு ஒரு புல் பேக் வந்து கிடச்சிது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் தான். 955லேருந்து கண்டினியூஸாக வந்து செல்லிங் தான். ஒரு 3 மணி வரைக்குமே வந்து பயங்கரமான ஒரு செல்லிங் தான் வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து போயிருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை அதாவது ஓவரால் மார்க்கெட் வந்து செல்லிங் அடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா இதில் பயங்கரமான ஒரு மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்லா நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் கூட வந்து பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஓவராலாக இந்த நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியெல்லாம் வந்து ஓவராலாக கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா இது கொஞ்சம் பயங்கரமாக வந்து மூவ் ஆகும். அது கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக வந்து எதுவுமே வந்து கொடுக்கல அப்படின்னா இது அப்படியே வந்து அமைதியாக வந்து இருக்கும். அதாவது கொடுத்தாலும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும், வந்தாலும் கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மிட் கேப் நிஃப்டியை நீங்கள் வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இதில் வந்து இந்த பேனிக் பையிங் பேனிக் செல்லிங் அப்படிங்கிறது வந்து மிட் கேப் நிஃப்டியில் கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் வந்து மேனிப்புலேஷன் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெவியாகவே வந்து இருக்கும். ஸோ அதன் காரணமாக ஆட்டோமேட்டிக்காக இதில் உங்களுக்கு வந்து நல்ல மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி அந்த லெவல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பயங்கரமாக மூவ் ஆகிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா மிட் கேப் நிஃப்டியை நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய சான்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 12,650 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 12,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருக்கலாம். 12,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 12,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 12,650 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 12,750 12,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 12,800 12,700 12,500 12,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.